வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. கொள்ளு சாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிவப்பு கொள்ளு எடுத்திருக்கேங்க. எங்கள் ஊர் சைடு இதை காணம்னு கூட சொல்லுவாங்கங்க. நைட்டே ஊற வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 பல் பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கலாங்க. கூடவே நறுக்குன்னு ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. இப்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா வணங்கட்டுங்க. இப்போது காரத்துக்காக நான் 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது இந்த டம்ளரில் தாங்க நான் மெஷர் பண்ணியிருக்கிறேன். இந்த டம்ளருக்கு 1/2 டம்ளர் கொள்ளு எடுத்துருக்கிறேன். 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க. நார்மல் சாப்பாட்டு அரிசி தாங்க. இப்போது நம்ம தண்ணி வச்சுக்கலாம். நார்மலாக 1/2 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி வைப்போங்க. 1 டம்ளர் எக்ஸ்ட்ராவே நம்ம வச்சுக்கலாம். 4 டம்ளர் தண்ணி நான் இன்றைக்கி வச்சுருக்கேங்க. அப்போ தான் அந்த கொள்ளு நல்லா வெந்து வருங்க. 4 டம்ளர் தண்ணி வச்சாச்சு. இப்போது உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகாய்த்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற கொள்ளை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே சாப்பாட்டு அரிசியும் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுறலாங்க. இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலைகள் நம்ம தூவிக்கலாம். பாருங்கள், எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது குக்கரை மூடி வெயிட் போட்டுடலாங்க. கரெக்டாக ஒரு 4 விசில் வரணுங்க. இப்போது 4 விசில் வந்துருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுடைய சுவையான கொள்ளு சாதம் ரெடி ஆயிருச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை உணவில் எடுத்துக்கலாங்க. ஒரு பழமொழியே இருக்குதுங்க, இளைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளும்பாங்க. கொள்ளுவை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாதம் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பிடிக்குங்க. நாங்கள் இப்போ இந்த கொள்ளு சாதத்தை சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.